எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் டாப்பிக்கில் வந்து ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு லாட்டின் ஃபார்மு. பட் ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இது என்னென்னா ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்றும் இல்லைங்க. ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ் அப்படின்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண போகும்போது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழித்து மாறலாம். சப்போஸ் ஒரு ஐலாண்ட் நேஷனோ ஏதோ இருந்தாங்கன்னா திடீர்னு அந்த ஐலாண்ட் சப்மர்ஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டினால் எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருக்கும்போது அந்த ட்ரீட்டியை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னலில் ட்ரீட்டிஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ். இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பிரின்சிபல் ஆஃப் கஸ்டமரி இன்டர்நேஷ்னல் லா. கஸ்டமரி இன்டர்நேஷ்னல் லானா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ரெண்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒப்பீனியன் ஜூரிஸ் வந்து ஸ்டேட் ப்ராக்டிஸ். ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ்னால் என்ன, அதான் சொன்ன மாதிரி there is a fundamental change of circumstances since an agreement was concluded. அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆனதுலேருந்து இஃப் தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட்லேருந்து, அதாவது ட்ரீட்டிலேருந்து ஒரு விலக்கு, எ பார்ட்டி டு தட் அக்ரிமெண்ட் மே வித்ட்ரா ஆர் டெர்மினேட். நல்லா தெரிஞ்சுக்கணும், வித்ட்ரா ஆர் டெர்மினேட். ஸோ இதுதான் வந்து ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ்ங்கிற கான்செப்ட்டு. இன்டர்நேஷ்னல் லாவில் இது வந்து ட்ரீட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இன்டர்நேஷ்னலால் ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ் இல்லை, ஆனால் இந்த பிரின்சிபலோட ஒரு மைய கருத்து, பேசிக் இதை வந்து ஆர்டிகல் 62 ஆஃப் வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீஸ் கிடையாதுங்க, ட்ரீட்டிஸில் இது வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது இந்த பிரின்சிபலை எப்போல்லாம் வந்து இன்வோக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சர்க்கம்ஸ்டன்சஸ் கான்ஸ்டியூட் அன் எசென்சியல் பேசிஸ் ஆஃப் தி கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டி. த எஃபெக்ட் ஆஃப் த சேஞ்ச் ரேடிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டி. அதாவது ரேடிக்கல், அதாவது இஷ்டத்துக்கு இந்த ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரீட்டிலேருந்து ஆப்ளிகேஷனை வளர்க்க முடியாது. ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து ரேடிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆப்ளிகேஷன் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னென்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் அந்த ட்ரீட்டி ஆப்ளிகேஷனை அந்த ஸ்டேட் வந்து பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆப்ளிகேஷன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ட்ரீட்டியில் உள்ள சில செயல்கள், ட்ரீட்டினால் நம்ம செய்யணும், ஸ்டேட் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ அதுதான் ஆப்ளிகேஷன்ஸ். இந்த எப்போல்லாம் இதை வந்து எடுக்க முடியாது, ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் மே நாட் பி இன்வால்வ் இஃப் த ட்ரீட்டி எஸ்டாப்ளிஷஸ் அ பவுண்டரி, இஃப் த ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அ பிரீச் பை பார்ட்டி இன்வோக்கிங் இட் எய்தர் ஆஃப் அன் ஆப்ளிகேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்னென்னா ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வந்து அந்த ட்ரீட்டியிலேருந்தே ஆப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுனால ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த டயத்தில் வந்து இந்த ரீபஸ் சிக் ஸ்டான்டிபஸ் அப்படிங்கிற இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரீட்டியை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்டான கேஸு கேபிச்சிகோ நாகி மேரேஜ் ப்ரெஷர் கேஸ். இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, த ப்ளீ ஆஃப் ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் பி அப்ளைட் ஒன்லி இன் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த ப்ளீ ஆஃப் ஃபண்டமெண்டல் வந்து ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் ஆப்ளிகேஷன் இருக்கணும். இன்னொன்று வந்து இட் மஸ்ட் பி ஆன் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேர் மஸ்ட் பி ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் ஆப்ளிகேஷன், இட் மஸ்ட் பி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்புறம் வந்து டெர்மினேஷன் என்ன ஆகும் அப்படி, இது வந்து ஆர்டிகல் 72 ஆஃப் விஎல்சிடி வந்து இப்போ ஒரு சிம்பிள் ஒன்றும் கிடையாது. அது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பார்ட்டி இஸ் டெர்மினேட்டர்னா அந்த ட்ரீட்டிலேருந்து ஆப்ளிகேஷன்ஸ் அது வந்து விளக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ பார்ட்டி சஸ்பென்ஸ் அ ட்ரீட்டி தென் ஆல்சோ இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி ஆப்ளிகேஷன் அண்டர் த ட்ரீட்டி டியூரிங் சஸ்பென்ஷன்.
இதுதான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து Rebus Sic Stantibus கான்செப்ட் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அருமையான கான்செப்ட், இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.